சோவியத் யூனியனில் இருந்த அந்த கேஜிபி அப்படிங்கிற அந்த உளவு அமைப்பு அவங்க எங்கெல்லாம் உளவாளிகளை அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்களோ அந்த எங்கெல்லாம் அவங்க ஆப்ரேஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சோ முக்கால்வாசி ஆப்ரேஷனை நிறுத்தினாலும் கூட அமெரிக்காவில் இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸை அவங்க நிறுத்தலை. அதில் இன்னொரு முக்கியமான ஆப்ரேஷன் ட்ரம்ப்பை அவங்க ஃபாலோ பண்ணுறது, ட்ரம்ப்பை அவங்கள ரஷ்யாவுடைய வலையில் வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் தான். இது இப்படியே போயிட்டுருக்கு. சோவியத் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. சோவியத் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் கேஜிபியில் ஒரு உளவாளியாக இருந்த ஒருவர் அவர் ரஷ்யாவுடைய அதிபராக மாறுகிறார். அவர் பெயர் தான் விளாடிமிர் புதின். புதின் அங்கே ஆட்சிக்கு வரார். ஸோ புதின் ஆட்சிக்கு வந்துட்டார். ஸோ அப்பவும் இந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த சண்டை போயிட்டே தான் இருக்குது, தொடர்ச்சியாக போயிட்டே தான் இருக்குது. டெமோக்ராட்ஸ் டெட் அகைன்ஸ்ட் தான் போவாங்க. ஆனால் ட்ரம்ப்புடைய அணுகுமுறை மட்டும் தொடர்ச்சியாக வேறு மாதிரியே இருந்துட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் 2016 கரெக்டாக அங்கே தேர்தல் வருது. அந்த தேர்தலில் ரிபப்ளிகன்ஸ் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியுடைய அதிபர் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கப்படுகிறார். எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு. ஆனாலும் கூட ட்ரம்ப்புக்கு இருந்த அந்த பண செல்வாக்கு அப்படிங்கிறது, அந்த பணம், அதுக்கப்புறம் அவருக்கு இருந்தக்கூடிய அந்த விலைக்கு வாங்கக்கூடிய அந்த சக்தி அப்படிங்கிறது அவரை அங்கே புஷ் பண்ணி அவரை ஒரு அதிபர் வேட்பாளராக வைக்குது. அவர் அதிபர் வேட்பாளர் ஆன பிறகு அவருக்கு எதிராக டெமோக்ராட்ஸ் நிறுத்தினது தான் ஹிலாரி கிளின்டன். ஸோ இந்த கேம்பெயின் போயிட்டே இருக்கு. அப்போ அந்த கேம்பெயின் நடந்துகிட்டே இருந்தபோது கேம்பெயின் எல்லாத்துலேயுமே ஹிலாரி கிளின்டன் தான் ஜெயிக்க போறாங்க, ட்ரம்ப் எல்லாம் ஒரு ஜோக்கரை தான் பார்க்குறாங்க, ட்ரம்ப் எல்லாம் யார் பெருசாக எடுத்துக்க போறா, ட்ரம்ப் எல்லாம் யாரும் எடுத்துக்க போட்டாங்க, அவரை ஒன்றுமே ஒதுக்கி தள்ளுவாங்க, ஹிலாரி கிளின்டன் தான் அமெரிக்காவுடைய அதிபராக போகிறார் அப்படின்னு ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய ஊடகங்கள் எல்லாமே கருத்து எல்லாமே வெளியிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ட்ரம்ப் ஒரு செக்ஷுவல் அசால்ட்டுக்கு உள்ளான ஒரு லேடி கிட்ட பேசின ஆடியோ வெளியாகி அது இன்னும் கேவலமாக்கி ட்ரம்ப்பை ரொம்ப இழிவான ஒரு மனிதர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இது கொண்டு போய் விட்டு ஹிலாரியுடைய வெற்றி உறுதி அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகரும்போது சரியா ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஹிலாரி டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ ஹிலாரியோடைய அந்த கேம்பெயின் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுறாங்க. அந்த சர்வர் எல்லாமே ஹேக் ஆகுது. அப்புறம் ஹேக் ஆகி அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், லெட்டர்ஸ் எல்லாமே வேற ஒரு இடத்துக்கு போகுது. அப்புறம் அங்கேருந்து நிறைய விஷயங்கள் லீக் ஆகுது. அந்த நேரத்தில் தான் விக்கிலீக்ஸ் நம்ம எல்லாருமே பிரபலமாக கேள்விப்பட்டிருக்கோம். அந்த விக்கிலீக்ஸில் யார் யார் எந்தெந்த தொழிலதிபர்கள் சுவிஸ் பேங்கில் எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க உள்ளிட்ட தகவல்கள் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. அந்த விக்கிலீக்ஸில் தான் ஹிலாரி கிளின்டன் பயன்படுத்திய எழுதிய லெட்டர்ஸு, அதுக்கப்புறம் அவர் தொடர்பான ரொம்ப ரசக்குறைவான சில விஷயங்கள்லாம் வெளியே வருது. இது வெளியே வந்ததுக்கப்புறம் இதை கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை வைத்து அங்கே சோஷியல் மீடியாவை வச்சு மிகப்பெரிய ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி அது ஹிலாரியை தோக்கடிச்சு ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபராகிறார்.